இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்று ஜனவரி 18, 2026 இந்தூரில் உள்ள ஹோல்கர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை 2-1 வரை என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய மண்ணில் முதல் முறையாக ஒருநாள் தொடரை வென்று நியூசிலாந்து அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போட்டி நிலவரம். நியூசிலாந்து இன்னிங்ஸ். முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்கள் குவித்தது. டேரில் மிச்சல் 137 ரன்கள், கிளெயின் பிலிப்ஸ் 106 ரன்கள். இந்திய தரப்பில் அர்ஷ்தீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்திய இன்னிங்ஸ் 338 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி 46 ஓவர்களில் 296 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. விராட் கோலி 124 ரன்கள் தனி ஆளாக போராடி தனது 54வது ஒருநாள் சதத்தை பதிவு செய்தார். நிதிஷ் ரெட்டி மற்றும் ஹர்ஷித் ராணா தலா அரை சதம் அடித்தனர். ரோஹித் சர்மா 11 மற்றும் சுப்மன் கில் போன்ற முன்னணி வீரர்கள் சீக்கிரம் ஆட்டமிழந்தது பின்னடைவை ஏற்படுத்தியது. முக்கிய சாதனைகள். 1. நியூசிலாந்து சாதனை. இந்திய மண்ணில் விளையாடிய 8 ஒருநாள் தொடர்களில் முதல் முறையாக இப்போதுதான் நியூசிலாந்து தொடரை வென்றுள்ளது. 2. விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் தனது 85வது சதத்தை ஓடிஐயில் 54வது இன்று பூர்த்தி செய்தார். 3. கூட்டணி. மிட்செல் மற்றும் பிலிப்ஸ் ஜோடி 4வது விக்கெட்டுக்கு 219 ரன்கள் சேர்த்து சாதனை படைத்தனர். அடுத்ததாக இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் வரும் ஜனவரி 21 நாக்பூரில் தொடங்குகிறது.